ஆக்சிடென்ட் ஆனா நீங்க வேணா பாருங்க லாஸ்ட் 2 இயர்ஸா சேர்க்கிறது தனியார், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருச்சி, காவேரி இந்த மாதிரி தான் போகுது. காரைக்காலில் சேர்க்கிறே கிடையாது. வெறும் உயிர் இருந்திருக்கு காரைக்கால். ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. பேர் வந்து சுபாஷ் பேரு. வீட்டில் வேலை பார்த்துருக்கும் ஷாக் அடிச்சுட்டு சரி அதற்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஆம்புலன்ஸ் சொல்ல நாங்கள் டாடா ஏசியில் கொண்டு போய் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே சரியாக பார்க்க முடியாது, நீங்கள் ஆம்புலன்ஸ் பிடிச்சி காரைக்கால் மருத்துவமனைக்கு வான்னு சொன்னாங்க. காரைக்கால் மருத்துவமனைக்கு போகிறது அங்கே ஆம்புலன்ஸ் இல்லை, டிஆர் பண்ணதில் ஆம்புலன்ஸ் இல்லை. சரி அங்கேயே ஆம்புலன்ஸ் இல்லைன்ட்டு அங்கேயே நாங்கள் டாடா ஏசி எடுத்து வந்து பாதியில் மாற்றா ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு வெண்டிலேட்டர் இல்லை, ஒரு தரமான ஒரு நர்ஸ் இல்லை. அவன் நர்ஸ் யாராச்சும் வந்து பாக்கணும்ல, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல, வண்டியாவது பாட வண்டியா, சும்மா ஏதோ எதுக்காக வந்து மாட்டு வண்டியா இல்லைன்னா ஒரு டாடா ஏசில கொண்டு வந்துருந்தா கூட அவன் உயிர் பழிச்சுப்பாங்களே. நாங்க தேவையில்லாம அந்த ஆம்புலன்ஸ்ல மாத்தி இங்க வந்து சரியான மருத்துவம் கொடுக்காம இன்னைக்கு அவன் இறந்துட்டான். இப்ப இறந்துட்டான். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, வருஷம் நடந்துட்டு இருக்கு. வருஷம் மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுக்கான ஒரு சரியான பதில் கிடைக்கிறதே இல்லை. ஒரு 10 நிமிஷம் சென்று தான் உயிர் படைச்சிருக்கான்னு சொல்றாங்க. எங்க லேட்டு பாருங்க, ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல, இடையில மாத்துறாங்க வந்து. அப்ப மாத்துறப்ப அப்ப யாரு அந்த 10 நிமிஷம் எங்க போகுது? அது 10 நிமிஷம் இன்னைக்கு உயிர் பழிச்சிருப்பான்ல. இவனுக்கு வயசு நாங்க இறந்து போற வயசா இவனுக்கு? இல்ல நிர்வாகம் பாத்துட்டு இறந்து போற வயசா? 24 வயசு தான் ஆகுது, பெரிய வயசும் இல்ல. ஆக்சிடென்ட் ஆயிட்டுல உடனே அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிர்வாகம் என்ன பண்ணணும், உடனே இங்க இருந்து ஆம்புலன்ஸ் டக்குன்னு கொண்டு வந்து இல்லையா? இங்கே ஆம்புலன்ஸ் இல்லையா? அப்ப ஆம்புலன்ஸ்ல எங்கதான் போச்சு?